السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إني لم أبعث لعانا وإنما بعثت رحما. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஃபாத்திமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பேசாமலும் அன்னவர்களுடைய செயல்பாடுகளை தனது வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை என்பது எந்த விதத்திலும் எந்த ஒரு நாளும் கழிந்து விடாது என்று இருந்தாலும் கூட, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை குறித்து அதிகம் அதிகம் உலகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் எடுத்துச் செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களின் அடிப்படை ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமறையில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான அறிமுகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தாலும் கூட, ஒரு இடத்தில் அல்லாஹ் நபிகள் பெருமானாரை குறித்து அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இப்படி அறிமுகம் செய்வான்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, நாம் உங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு உம்மத்திற்கோ ஒரு சாராரிற்கோ ஒரு குடும்பத்திற்கோ என்று அல்லாமல் எல்லா வரையறைகளையும் கடந்த, எல்லா நிபந்தனைகளையும் கடந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான்: லில் ஆலமீன். ஒட்டுமொத்த உலகிற்குமான ஒரு அருட்கொடையாக, ஒரு ரஹ்மத்தாக, ஒரு கருணையாகத்தான் உங்களை நான் அனுப்பியிருக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் தரக்கூடிய ஒரு அழகான அறிமுகம். எப்படி படைத்த ரப்புல் ஆலமீனை குறித்து அவன் பேசுவானோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஒரு ரப்பாக எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வானோ, அதுபோன்ற ஒரு அறிமுகத்தை அது பிரியத்திற்குரிய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான்: ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல,
மாறாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதருக்கும் உண்டான ஒரு ரஹ்மத், ஒரு கருணை நீங்கள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த வார்த்தையுடைய மதிப்பை சமுதாயம் உணர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நீங்கள் மூமின்களுக்கு மட்டும் ரஹ்மத்தின் அல்லாஹ் முடித்திருந்தான்னு சொன்னா, அண்ணன் பெருமானாருடைய கண்ணியம் என்பது இந்த சமுதாயத்தை கடந்து வெளியில் சென்றிருக்குமா? யோசிக்கத்தான் வேண்டும். ஆனால் நம்மை விட அல்லது நம்மை போன்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை மாற்றார்களும் மாற்றுமத அறிஞர்களும் படிக்கின்றார்கள், படித்ததை பரப்புகின்றார்கள், படித்ததை தனது வாழ்க்கையை செயல்படுத்த முனைகின்றார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் அதுதான். அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே, நீங்கள் இந்த உம்மத்திற்கு மட்டுமான நபி அல்ல, மாறாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உண்டான ஒரு கருணையின் பிரவாகம் நீங்கள். அண்ணன் பெருமானாரை யார் யார் எந்த ரீதியில் பின்பற்ற முனைந்தாலும், யார் யார் தனது வேலைக்கு ஏற்ப, தனது தொழிலுக்கு ஏற்ப, தனது சிந்தனைகளுக்கு ஏற்ப அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை எப்படி படிக்க முனைகின்றார்களோ அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய நபியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தந்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நீங்கள் அகிலத்திற்கு உண்டான ஒரு சொந்தம், அகில மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு அர்ப்பணை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு பயன்படுத்த. இந்த ஆயத்திற்கு கீழாக திருமறையினுடைய விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸீர்கள், குறிப்பாக முதன்மை இடம் பெறக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் எழுதுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணன் பெருமானாரை நபித்துவத்தை கொடுத்து அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அண்ணன் பெருமானாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அம்மா முஃமினுஹும், யார் அண்ணன் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எப்படி ரஹ்மத்தாகும்? ஃபஇன்னல்லாஹ ஹதாஹு பிஹி, அல்லாஹ் அந்த கண்மணி நாயகத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். இது முதல் ரஹ்மத். அந்த ஹிதாயத்தின் மூலமாக வஅத்கலஹு பில் ஈமான், நாம் ஈமானில் நுழைவிக்கப்படுகின்றோம். இது இரண்டாம் ரஹ்மத். வபில் அமலி பிமா ஜா மின் இன்தில்லாஹி அல் ஜன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த அமல்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ, கற்றுத் தருகின்றார்களோ அந்த அமல்களை நாம் செயல்படுத்துகின்றோம். எனவே சுவனம் பெறுகின்றோம். நபிகள் பெருமானார் கொண்டு வந்த அந்த ஈமானை, தௌஹீதை, கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதன் பிரகாரம் அமல் செய்தோம். எனவே சுவனம் நுழைகின்றோம். எனவே நமக்கு ரஹ்மத்து புரிய முடியுது. அண்ணன் பெருமானாரை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அண்ணன் பெருமானாரை திட்டுகின்றார்கள் அல்லவா? எத்தனையோ சமயத்தவர்கள் அண்ணன் பெருமானாரை திட்டுகின்றார்கள் அல்லவா? அவர்களுக்கு எப்படி அண்ணன் பெருமானார் ரஹ்மத்தாக ஆக முடியும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தர்றாங்க. அம்மா காஃபிருஹும், ஒரு இறை மறுப்பாளருக்கு எப்படி நபிகள் பெருமானார் ரஹ்மத்தாக அமைய பெறுகின்றார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் தர்றாங்க. فإنه دفع به عنه عاجل البلاء الذي كان ينزل بالأمم المكذبة رسلها من قبل. கடந்த கால சமுதாயங்கள் இருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புவான். அந்த நபியை அவங்க ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்ப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் வாழும் காலகட்டத்திலேயே அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவான்.
பூமிக்கு உள்வாங்கப்படுவதன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வேதனைகள் மூலமாகவோ அல்லாஹ் நபிமார்கள் வாழ்கின்ற பொழுதே அந்த சமுதாயத்தை அழித்து விடுவான். இது கடந்த கால சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. ஆனால் இந்த உலகத்தில் இறை மறுப்பாளனுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் கண்ணின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரஹமத்தாக அமைய தெரிகின்றார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி தர்றாங்க, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஈமானை ஏற்றுக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எப்படி ரஹமத்? அவர்கள் உடனடியாக அழிக்கப்பட மாட்டார்கள். கடந்த கால சமுதாயத்தை போன்று உடனடியாக அழிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு சில காலங்கள் அல்லாஹ் தஆலா தவணை கொடுத்திருக்கிறான். இதுதான் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, அண்ணனும் பெருமானாரை மறுப்பவர்களுக்கும் இதுதான் ரஹ்மத் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகிய ஒரு விளக்கத்தை சொல்லி தருவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னான ஒரு மிகப்பெரிய ரஹ்மத்தாக, ஒரு அருட்கொடையாக, ஒரு கருணையுடைய பிரவாகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்தி தருகின்றான். பொதுவா அண்ணனும் பெருமானார் தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ். அப்ப ஒரு பொருளுடைய முன்மாதிரி, ஒரு பொருளுக்கு உண்டான டெமோ ரசூலுல்லாஹ். அந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தன்னோடு பழகிய மக்களிடத்தில், தன்னோடு உறவாடிய மக்களிடத்தில், தன் மனைவி மக்கள் மட்டுமல்ல, தன் நண்பர்கள் மட்டுமல்ல, தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, தன்னோடு யார் யாரெல்லாம் உறவாடினார்களோ பழகினார்களோ அப்பேற்பட்ட அனைத்து மக்களிடத்திலும் அண்ணன் பெருமானாருடைய ரஹ்மத் என்பது எவ்வளவு தூரங்கள் வெளிப்பட்டது, எவ்வளவு தூரங்கள் அது மிக தெளிவாக பார்க்க முடிந்தது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் நிறைய காண முடியும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டம் இஸ்லாம் அப்பொழுதுதான் பரவ துவங்கி இருக்கின்றது. இஸ்லாமியர்களை விட எதிரிகளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பலகீனமான இஸ்லாமியர்களை பலம் பொருந்திய சில எதிரிகள் மிகைக்கின்ற பொழுது, சில துன்பங்களை துயரங்களை கொடுக்கின்ற பொழுது சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அண்ணன் பெருமானாரை தேடி வந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கதிமத் துஃபைல் இப்னு அம்ர், துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அண்ணன் பெருமானாரை தேடி வந்தார்கள். தேடி வந்த அந்த சஹாபி அண்ணன் பெருமானாருக்கு இப்படி ஒரு கோரிக்கை வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன தௌசன் கத் அஸத் வ அபத். நபியே நாயகமே, தௌஸ் கோத்திரம் உங்கள் சொற்களுக்கு மாறு செய்கின்றார்கள், உங்களையும் மறுக்கின்றார்கள். உங்கள் சொற்களுக்கு மாறு செய்கின்றார்கள், உங்களையும் மறுக்கின்றார்கள். எனவே நாயகமே, ஃபதுல்லாஹ அலைஹா, அந்த தௌஸ் கோத்திரத்துக்கு எதிராக நீங்கள் பதுஆ செய்யுங்கள், சாபம் எடுங்கள் என்று நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கோரிக்கையாக முன்வைத்த பொழுது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னா, சுற்றிருந்த மக்கள் எல்லாம் எண்ணினார்கள் நபிகள் பெருமானார் இப்பொழுது தவிக்கத்தான் போகின்றார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் பெருமானார் எல்லா மக்களும் நபிகள் பெருமானார் இப்பொழுது தபிக்க போகின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நபிகள் பெருமானார் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இஹ்தி தௌஸா வஅத்தி பிஹிம். அல்லாஹும்ம இஹ்தி தௌஸா, இறைவா தௌஸ் கோத்திரத்திற்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு, வஅத்தி பிஹிம், நீ தௌஸ் கோத்திரத்திற்கு இறைவா ஹிதாயத்தை கொடுத்து வஅத்தி பிஹிம், அவர்களை எங்கூரோடு கொண்டு வந்து விடுகின்ற நபிகள் பெருமானார் துஆ செய்தார்களே தவிர அந்த கோத்திரத்திற்கு எதிராக நபிகள் பெருமானார் தவிக்கவில்லை.
இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் அல்ல, பல நிகழ்ச்சிகள். மற்றொரு முறை சஃபீப் என்னும் கோத்திரம் அளவு கடந்து போகின்றார்கள், வரம்பு மீறி செய்கின்றார்கள். யார சொல்லலாம், அவர்களை தபியுங்கள் வந்து நின்ற பொழுது நபிகள் பெருமானார் அப்பொழுதும் கேட்டார்கள், அல்லாஹும்ம இஹதி சஃபீஃபா, அல்லாஹும்ம இஹதி சஃபீஃபா, இறைவா சஃபீப் கோத்திரத்திற்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடு, நேரான வழியை காட்டிவிடு என்று துஆ செய்தார்கள். தவிர நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் தவிக்கவில்லை. அப்பொழுது மட்டுமல்ல, ஒருபோதும் நபிகள் பெருமானார் தவித்தது கிடையாது என்பதாக வரலாறுகளில் நமக்கு எழுதி தருவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் தபித்த தருணங்கள் என்று ஒன்று அல்லது இரண்டு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் தனது 63 கால ஆண்டுகளில் யாரையும் தவித்திருப்பார் என்று சொன்னால் அது தனக்காக அல்ல, இந்த உம்மத்தின் மீது அதிகமான அதிர்ச்சாட்சியங்கள் செய்கின்ற பொழுது ஒருவர் இருவரை நபிகள் பெருமானார் தவித்திருக்கலாமே தவிர்த்து, பல நேரங்களில் அண்ணன் பெருமானார் எதிரிகளுக்கும் கூட விரோதிகளுக்கும் கூட தனக்கு சொல்லி தந்தவருக்கும் கூட இறைவா அவரை மன்னித்து விடு என்று கேட்பார்கள், அல்லது யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு என்று கேட்பார்கள். இதுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையாக இருந்தது. சஹாபாக்கள் சொல்லித் தருவார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நமக்கு தெரியும் மக்கமா நகரில் 13 கால ஆண்டுகள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நபிகள் பெருமானாரும் சேர்ந்திருந்த தோழர்களும் எவ்வளவு தூரங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டார்கள், அவர்கள் வாழ்க்கை முறை எவ்வளவு தூரங்கள் நசுக்கப்பட்டது வரலாறுகள் நாம் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒருமுறை சஹாபாக்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் தாங்காமல் மனம் நொந்து போய் மனம் நிறுத்து போய் நபிகள் பெருமானார் முன்னிலையில் வந்து நிற்கின்றார்கள். வந்த சஹாபாக்கள் ஒற்றை கோரிக்கை வைக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் உதுஉ அலல் முஷ்ரிகீன், நபியே நாயகமே எதிராளிகளிடமிருந்து காபிர்களிடமிருந்து மிகுந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம், யா ரசூலல்லாஹ் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உதுஉ அலல் முஷ்ரிகீன், நபியே நாயகமே அந்த முஷ்ரிகீன்களுக்கு எதிராக இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு முறை பதுவா செய்யக்கூடாதா, சபிக்க கூடாது என்று கோரிக்கை வைக்கின்ற பொழுது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன மிக தெளிவான பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னாங்க, இன்னீ லம் அபஅஸு லஆனா, இன்னீ லம் அபஅஸு லஆனா, நான் ஒருபோதும் பிறரை சபிப்பவனாக திட்டுபவனாக அவனுக்கு எதிராக சாபமிடுபவனாக நான் ஒருபோதும் அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல, என்னை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாகிய உங்களுக்கு மட்டுமல்ல, என்னை ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் என்னை நிராகரிப்பவருக்கும் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் ஒரு ரஹ்மத்தாகத்தான் ஒரு கருணையாளனாகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேனே தவிர ஒருபோதும் சபிக்கக்கூடிய இடத்தில் நான் கிடையவே கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். புகாரி போன்ற கிரந்தங்கள் நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையை எவ்வளவு தூரங்கள் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ, ரஹ்மத்தாக தன்னை காட்டிக்கொள்ள முடியுமோ, ரஹ்மத்தாக தன்னை காட்டிக் கொடுக்க முடியுமோ அப்படித்தான் தன்னை ரஹ்மத்தாக காட்டி தந்தார்களே தவிர ஒருபோதும் பிறர்களை சொல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்தக்கூடிய இடத்தில் நபிகள் பெருமானார் ஒருபோதும் இருந்ததில்லை என்பதுதான் அண்ணன் பெருமானாருடைய 63 கால ஆண்டு வாழ்க்கை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள். அண்ணன் பெருமானாரை மனதார ஏற்றுக்கொண்ட
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் பின்பற்ற வேண்டியது குறைந்தபட்சம் குடும்ப தலைவிலாவது குடும்ப உறுப்பினர்களோடையும் நாம் நமது கோபத்தை குறைத்துக் கொண்டு, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கோபத்தின் உச்சத்தில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை சபிக்கிறோம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை சபிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியுது. நபிகள் பெருமானார் எதிரிகளை கூட விரோதிகளை கூட சபித்ததில்லை என்பதுதான் அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள். அண்ணன் பெருமானாருடைய கருணையை நாம் யோசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதரால் இவ்வளவு தூரங்கள் யோசிக்க முடியுமா? புகாரி போன்ற ஹதீஸ்கள்ல வரும். நபிகள் பெருமானார் சொல்லி தருவாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னீல அதுகுலு ஸலாத்த, நான் எனது வீட்டில் இருந்து தொழுகை நடத்துவதற்காக பள்ளிக்கு வந்தேன். எந்த நோக்கத்தில் வந்தேன்? என்ன சிந்தனையில வந்தேன்? உரீது இஃபாலத்தஹா, இந்த தொழுகையை நாம் நீண்ட தொழுகையாக நீண்ட தொழுகை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு ஆசையோடு எனது வீட்டில் இருந்து பள்ளிக்குள்ளாக நான் வந்தேன். வந்த நான் தொழுகையை தக்பீரையும் கட்டிவிட்டேன், தொழுகை நடத்த ஆரம்பித்து விட்டேன். அப்படி தொழுகையை நடத்துகின்ற பொழுது நான் வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது இந்த தொழுகையை நீண்ட தொழுகையாக தொழுகை நடத்த வேண்டும் என்றுதான் வந்தேன். அந்த எண்ணத்தோடு தான் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி நடத்துகின்ற பொழுது தொழுகையின் இடையே சிறு குழந்தைகளுடைய அழுகையை நான் கேட்கிறேன். சிறு குழந்தைகளுடைய அழுகையின் செவிகளில் விழுகின்றது. அண்ணன் பெருமானாருடைய அல்லாஹ் சொல்றான் ரஹ்மத் லில் ஆலமீன். அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதற்கு இதைவிட வேறு நிகழ்ச்சி தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழந்தைகளை அழுகுரல் என் செவிகளில் விழுகின்றது. அப்படி அழுகுரல் விழுகின்ற பொழுது அண்ணன் பெருமானாருக்கு வந்த சிந்தனை என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஒரு குழந்தை அழுகுதுங்க. குழந்தை ஏன் அழுகும்? பசிக்காக அழுகும். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஒரு குழந்தை அழுதால் ஒரு தாயின் உள்ளம் எவ்வளவு தூரங்கள் கஷ்டப்படும். ஒரு குழந்தை பசியால் அழுதால் ஒரு பெற்றெடுத்த தாயின் உள்ளம் எவ்வளவு தூரங்கள் கசங்கி போகும் எனக்கு தெரியும். சொல்றாங்க, அந்த தாயுடைய உள்ளத்தின் வலியை நான் உணர்ந்தேன். எனவே என் தொழுகையை சுருக்கிக் கொண்டேன். அந்த தாயுடைய உள்ளத்தினுடைய வலி என்ன எனக்கு தெரியுது, நான் என்னால் உணர முடியுது. எனவே என் தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன். நம்மளுக்கு யோசிச்சு பார்க்க முடியுதா? இதெல்லாம் நமது கண் முன்னால் ஒருவர் கண்ணீர் விட்டாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கக்கூடிய உள்ளங்கள், கரையக்கூடிய உள்ளங்கள் உண்டு. இருப்பினும் கூட பலர்கள் கண்டும் காணாமல் கிடக்கக்கூடிய உலகில் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாகிய அண்ணன் பெருமானாருடைய கருணை என்பது, ஒரு குழந்தை அழுகின்ற பொழுது அந்த தாயின் உள்ளம் வலிக்கும். எப்படி வலிக்கும் என்னால் உணர முடிகின்றது. எனவே என் ஆசை இந்த தொழுகையை நீதி தொழுக வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த தாயின் வலியை நான் உணர்கின்றேன். எனவே தொழுகையை சுருக்கிக் கொண்டேன். கண்மின் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேவையின் நேரங்களில் கருணை உருவாக வேண்டும், உள்ளம் கரைய வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுக்குண்டான உள்ளம். இதுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்சி தந்த அழகான செயல்பாடு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதைவிட அழகாக நபிகள் பெருமானார் சொல்வார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி ஸலா. தொழுகையின் போது உது செய்ய வேண்டும். உதுவின் ஆரம்பத்தில் வாயை தூய்மைப்படுத்த வேண்டும்.
நபிகள் பெருமான் சொல்றாங்க, ஏன் உம்மத்துக்கு மட்டும் எங்க சிரமம் வந்துருமோ சொன்னா பயப்படலன்னு சொன்னா, என் உம்மத்திற்கு எங்கு சிரமத்தை கொடுத்து விடுவோம் என்று நான் பயப்படவில்லை என்று சொன்னால் நபிகள் பெருமான் சொல்றாங்க, அமர்த்துகும் சிவாக்கி எங்க புள்ளி பலா, ஒவ்வொரு துறைக்கும் நீங்கள் விசுவாக்கை செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். அது என் உம்மத்திற்கு சிரமமாக இருக்கலாம், அது என் உம்மத்திற்கு சிரமமாக மாறி போகலாம். எனவே அந்த சிரமத்தை கொடுக்க வேண்டாம் என்பதனால் நான் அந்த விஷயத்தை வெட்டித்தாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை கட்டளையிடல, சுன்னத்து தான், விரும்பினா செய்யுங்க. எனக்கு ஆசை என்ன, 5 வருஷம் விசுவாசம் செய்யணும், நான் கட்டளையா சொல்லிருக்க முடியும், ஆனா சிரமப்படுத்த விரும்பலங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யோசிக்க வீடு வந்திருக்கூடியவர்களே, ஒரு பிள்ளையை, ஒரு குடும்பத்தில் ஒரு உறவை வார்த்தைகளினால் காயப்படுத்தக்கூடிய நாம், அல்லது சில நடவடிக்கையின் மூலமாக காயப்படுத்தக்கூடிய நாம் யோசிக்க வேண்டும். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருவது அது அல்ல. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனை பின்பற்றக்கூடிய நாம் குறைந்தபட்சம் உறவுகளையும் காயப்படுத்தாமல், நம்மோடு பழகக்கூடிய நட்புகளையும் காயப்படுத்தாமல் வாழ பழகுவதுதான் உண்மையில் ஒரு இஸ்லாமியனுக்கு உண்டான உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். இன்னும் எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லி காட்ட முடியும். நபிகள் பெருமானார் மனிதர்களை கடந்து, இன்னைக்கெல்லாம் மனிதனிடத்திலே இரக்கத்தை பார்ப்பது பெரிதாக இருக்குது. நபிகள் பெருமானார் மனிதர்களை கடந்து விலங்குகளிடம் அன்பை பரிமாறி நபிகள் பெருமானார் வரலாறுகள் நிறைய பார்க்க முடியும். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அண்ணன் பெருமானார் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. நபிகள் பெருமானாருக்கு இயற்கை தேவையை கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோட்டத்தின் பக்கம் தனது இயற்கை தேவையை நிறைவேற்ற ஒதுங்குகின்ற பொழுது அங்கு ஒரு ஒட்டகத்தை காணுகின்றார்கள். நபிகள் பெருமானாரை பார்த்ததும் ஒட்டகம் அழுகின்றது, கண்ணீர் சிந்துகின்றது. ஹதீஸின் வார்த்தைகள். அண்ணன் பெருமானாரை பார்த்ததும் ஒட்டகம் கண்ணீர் சிந்துகின்றது. அண்ணன் பெருமானாரோடு ஒட்டகம் பேசியது. கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். ஒட்டகம் என்ன சொல்ல வருகின்றது, என்ன சொன்னது, அதற்கு என்ன தேவை புரிந்து கொண்டார்கள். சில தேவையை நிறைவேற்றி நபிகள் பெருமானார் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்திவிட்டு திரும்பி கேட்டார்கள். நபிகள் பெருமானார், மன் ரப்ப ஹாதல் ஜமல், மன் ரப்ப ஹாதல் ஜமல், லிமன் ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகம் யாருக்குரியது, இந்த ஒட்டகத்தினுடைய எஜமானன் யார்? ஒரு அன்சாரி தோழர் முன்னால் வருகின்றார். யார சொல்லலாம், நான் தான். நபிகள் பெருமானார் கேட்டாங்க, அஃபலா தத்தகில்லா ஃபீ ஹாதிஹில் பஹீமா, அஃபலா தத்தகில்லா ஃபீ ஹாதிஹில் பஹீமா, இந்த கால்நடை விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு வசப்படுத்தி வந்திருக்கான், அதனுடைய விஷயத்தில் நீ அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? கேட்டுவிட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒட்டகம் இன்னிடத்தில் முறையிட்டது, பேசியது என்னதை, எதை பேசியது? அந்த ஒட்டகத்தை நீ வேதனைப்படுத்துகின்றாய், நோவினை தருகின்றாய் என்று அந்த ஒட்டகம் என்னிடத்தில் முறையிடுகின்றது. எனவே அந்த ஒட்டகத்தின் விஷயத்தில் நீ அல்லாஹை அஞ்சிக்கொள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஒட்டகத்தின் விஷயத்தில் இன்றைக்கெல்லாம் பெற்றோர்களை ஒதுக்கி செல்லக்கூடிய உலகு, காலங்காலமாக நட்பு பாராட்டிய உறவுகளையே உதறி செல்லக்கூடிய உலகில் ஒரு விலங்கினத்தினுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று அதற்காக உரிமையாளர்கள் நபிகள் பெருமானார் பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னால் யோசிக்க வேண்டி வந்திருக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடமாக எடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருப்பினும் கூட அல்லாஹ் அண்ணல் பெருமானாரை அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் தர அடையாளம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அந்த ரஹ்மத் இந்த உம்மத்திற்கும் கண்டிப்பாக தேவை. அந்த ரஹமத்தை கூட நம்மால் ஈருலகில் நம்மால் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.